Flashback. நம்ம வந்து ஒரு ரோட் ட்ரிப் போவோம். மக்களே, இது எந்த கேமுமே ஒன்றுமே இனிமேல் புரியலை. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ChatGPT கேட்டால் அதுவும் ஏதோ சொல்லுது, ஒன்றும் புரியலை. அதனால் சும்மா சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நயகரா ஃபால்ஸ் வந்திருக்கோம். நேற்று நைட்டே வந்து நைட் வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பகல் வியூ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நேற்று நைட் நம்ம வந்த செனேக்கா கசினோ. இங்கே நம்ம போயிட்டு எதுவும் விளையாடலாம் இல்லை, சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். இது வந்து செம பெரிய கசினோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வர வழி எல்லாமே அதுக்கான போர்டெலாம் வச்சுருந்தாங்க. இப்போ போய் நம்ம வந்து நயகராவோட மார்னிங் வியூ பார்க்க போகிறோம். இதோ நம்ம தலைவர் வந்திருக்காரு, இது கூட தான் இன்றைக்கி போகிறோம். ஹாய், சே ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். இப்போ நாங்கள் வந்து நயகராவை வந்து காலை வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். காலை வியூ ஆமாம், நல்லாயிருக்கு. மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம மண்டே அப்படிங்கிறனால, மண்டே அதுவும் காலையில் சீக்கிரமே வந்துட்டனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது, ரொம்ப கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து கனடா சைடு போனோம் அப்படின்னா வியூ தெரியும், ஆனால் அது இவ்வளோ கிட்ட இருந்து நம்மளால் பார்க்க முடியாது. நான் வந்து நிறைய வீடியோ கூட பார்த்தேன், என்னடா நம்ம வந்து கனடா சைடு போக முடியாது, ஸோ நிறைய மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய வீடியோஸில் என்ன சொன்னாங்கன்னா வந்து யூஎஸ் சைடில் தான் வந்து கிட்ட இருக்கும் ஃபால்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஆக்சுவலாக உண்மை தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு, லைக் லிட்ரலாக இதுதான் ஃபால்ஸு. நம்ம நேற்று நைட் வந்து அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட்லன்னு பார்த்தோம், அங்கேயும் இப்போ போய் பார்க்கலாம். அது வந்து லைக் ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிறது யூஎஸ்ஏ, அந்த சைடு தான் வந்து கனடா. கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டேட் பார்க் அந்த மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பெரிய டவர் தெரியுதா, அங்கே வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு பெரிய கசினோ அதெல்லாம் தெரியுது. இப்போ என்னென்னா யூஎஸ் வந்து ரொம்ப பழைய கண்ட்ரி, அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெறும் ஸ்டேட் பார்க்கு அந்த மாதிரி மட்டும் வச்சுருக்காங்க. அது வந்து இப்போது கனடா வந்து புதுசாக பில்ட் பண்ண கண்ட்ரினால அங்கே வந்து லைக் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி இதை வந்து ஒரு செம்ம டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா அது லிட்ரலி எப்படி சொல்கிறது, ஒரு கோவா மாதிரி ஃபுல்லாக கசினோ, தீம் பார்க்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சு பயங்கரமாக கட்டிட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டேட் பார்க்கு அதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதான் நம்ம இப்போ வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ மக்களே, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ செக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே இதுதான் வந்து கனடாவை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு. ஸோ அதுதான் வந்து கனடா. அவங்களுக்கு பின்னாடி தான் வந்து நயாகரா. நீங்கள் பாருங்க, வேற மாதிரி உயிரை கண்டேன் என்னுடையவனே, தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனது. ஒரு வழியாக போட் ரைட் முடிச்சாச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு. கொடுத்து $30 $300 கொடுக்கலாம் போல், அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. சுவேஷ், இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கேவ் ஆஃப் விண்ட்ஸ், அங்கே போயிட்டுருக்கோம். கைஸ், கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. மொத்தம் வந்து $23. யூஸ்வலாக வந்து $40 இருக்குமா. இன்றைக்கி வந்து வீக் டேஸ்னால கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு.
வர வர ரொம்ப வழியிறேன் நான் வழியிறேனே நான் இழிகிறேனே கொல 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 கொலவன கொலவன கொலகிறேனே அரகொரவன அலையிறேன் அலையிறேன் அலையிறேனே வல வலன்னு பேசுற உள்ள கண்டென்ட் இல்ல எது சொன்னாலும் சிரிக்கிற இது போதும் நான் விழ ஸோ கைஸ் அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் டெட் ஆயிடுச்சு. இது பழைய ஃபோனு, அதனால் குவாலிட்டி மட்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடிட்டில் எப்படி வருதுன்னு தெரில. ஸோ செம்மையாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இல்லை என்னோடய தியரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி எங்கேனாலுமே எப்படி சொல்கிறது, யாராக ஹைக்கிங் போகிறாங்க, ட்ரெக்கிங் போகிறாங்க, எங்கே போனாலும் அல்டிமேட்டாக அவங்க வந்து ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் நோக்கி தான் போவாங்க. ஏன்னா தண்ணி தான் வந்து நம்மளை வந்து காம் பண்ணும். ஏன்னா நானே வந்து ஒரு மாதமாக வந்து எங்கேயோ ஒரு வாட்டர் சோர்ஸ் போகலாம், ஏதோ ஒன்று ஃபால்ஸோ ரிவரோ ஏதோ ஒன்று போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி செம ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எல்லோரும் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணுங்க எங்கேயாச்சு. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் சேஞ்சை போட்டாச்சு. நீ அடுத்தது போயிட்டு எதனா வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. இங்கேருந்து மறுபடியும் ஒரு 7-8 மணி நேரம் ஓட்டணும் கார் வேறு. ஸோ அதான். കൊതിയില്ലേ നേരിൽ കാണാൻ വന്നിട്ടുണ്ടേ എൻ്റെ പെണ്ണ് കവിളത്തുണ്ട് കണ്ണാടിത്തുണ്ട് ചുണ്ടത്തുണ്ട് ചിങ്കാരച്ചുണ്ട്. கைஸ் அவ்வளோதான் ட்ரிப் முடிஞ்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து போயிட்டு கார் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். ஓகே பாய்.